ட்ரம்ப் பங்கேற்ற ஒரு விருந்து நிகழ்ச்சியில துப்பாக்கிச் சூடு நடந்திருக்கிறது. ட்ரம்ப் அதிலிருந்து உயிர் தப்பி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது ஒரு ஆசிரியர் கோல் தாமஸ் ஆலன் அப்படிங்கிறவர் தான் இவரை இந்த துப்பாக்கிச் சூடை நடத்தியிருக்கிறார் அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு. அவரை கைதும் செய்திருக்கிறார்கள். ஏன்னா வருஷம் இந்த வாஷிங்டன்ல இவங்க ஒரு விருந்து நிகழ்ச்சி நடத்துவது அமெரிக்கா அந்த அரசனுடைய ஒரு சம்பிரதாயமாக அவர் செய்து வருகிறார். அப்படி நடந்த ஒரு விருந்து நிகழ்ச்சியில தான் இது நடந்திருக்கு. அதுல துணை அதிபர் JD வான்ஸும் கலந்து கொண்டிருக்கிறார். ட்ரம்ப்புடைய மனைவியும் அங்க இருந்திருக்காங்க. இந்த ஆசிரியர் ஒரு 7 முறை ஒரு 7 ரவுண்ட் அதை துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காரு. அதுல ஒரே ஒரு இவருக்கு மட்டும் பாதுகாப்பு அதிகாரிக்கு மட்டும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஆசிரியர் நல்லாசிரியர் விருது பெற்றவர் அப்படிங்கிறதும் இதில் அவங்க சொல்கிறாங்க. அவர் பெரிய இன்ஜினியரிங் அந்த மாதிரியான பெரிய ஒரு படிப்பு படித்தவர் என்பதும் அதில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் எதற்காக அவர் இதை செய்தார் என்பது தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு பின்னாடி எந்த ஒரு பெரிய சதியோ இல்லை ஒரு பெரிய ஒரு கும்பலோ இருப்பதாகவும் தெரியல. தனிநபராகத்தான் அவர் இதை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்திருக்கின்றன. 2 விஷயம் பார்க்கணும். உலகத்திலேயே நாங்கள் தான் பாதுகாப்பிலேயே பெரிய எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு அமெரிக்கா. முதல்ல அமெரிக்கன் பிரசிடென்ட் இருக்கக்கூடிய அதுவும் அந்த நிகழ்ச்சியிலேயே இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுவும் வெரி க்ளோஸ் ரேஞ்சுக்கு வர இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அமெரிக்கன் செக்யூரிட்டிங்கக்கூடியது எவ்வளவு மோசமானது, எவ்வளவு அது பலவீனமானதுங்கிறதுக்கு இதையும் கூட ஒரு பெரிய உதாரணமானது இருக்க முடியாது. ஒண்ணு. 2வது என்னன்னா, அமெரிக்கா இப்போ இந்த கல்ஃப் வார்ல கூட பார்த்தோம். அமெரிக்கால இருந்து பாகிஸ்தான்ல இருந்து விதவிதமா நம்ம ஊர்ல அடிச்சான். ஆமா, நம்மால் அம்புட்டியும் தடுத்தான். இப்ப கல்ஃப் வார்ல அவன் அடிக்கிறது அம்புட்டும் உள்ள பொட்டுன்னு போய் பலதான் அங்க விழுந்துகிட்டு இருக்கு. அப்ப இவங்களுக்குள்ள மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் இந்த லட்சணத்துல இருக்கும். அப்ப அதே மாதிரிதான் இதுவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அவர் இந்தியன் ஆபீசர்ஸ் ஆர் ஃபார் சுப்பீரியர் தான் அமெரிக்கன்ஸுங்க கூடியதை முதல்ல நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய தற்கொலைகள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, இவன் இந்த ஆபரேஷனுக்கு முன்னாடி இவன் ஒரு மேனிஃபெஸ்டோன்னு ஒண்ணு வெளியிட்டதாகும். அதுல பீடோஃபைலா இருக்கக்கூடியவன் எல்லாம் நான் இதை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஏதோ கொஞ்சம் எழுதிட்டான். அது எழுதி வச்சுட்டு தான் செத்து போனான் அந்த தாக்குதலுக்கு போனா அப்படின்னு எல்லாம் சொல்லி பேசுறாங்க. உடனே இதுக்கு ட்ரம்ப் நான் ஒரு பீடோஃபிலா இல்லை, நான் ஒரு பொம்பளை பொறுக்கி இல்லைன்னு அவர் தன்னிலை விளக்கம் கொடுத்து அவர் ஒரு இதை போட்டுட்டு அவர் ட்ரம்புக்கு ஆதரவானவர்கள் எல்லாம் இந்த பையன் எலெக்ஷன்ல கமலா ஹாரிஸுக்கு பணம் கொடுத்தவன், அதனால நான் அன்னைக்கு ஜான் எஃப் கென்னடியை கொன்றது போல் இன்று என்னையும் கொல்ல பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கருணாநிதி ஆயிட்டா அப்படி ட்ரம்ப். ஆமா, ஏற்கனவே சில்வேனியால என்ன கொல்ல பார்த்தாங்க, இன்னும் இங்க கொல்ல பார்த்தாங்க அப்படி இப்படின்னு இப்ப இவரு இத பத்தி ட்ரம்ப் பேச தொடங்கிட்டார். அப்ப நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்து வெகு சில மணி நேரங்களுக்குள்ளேயே இதுல எந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சியோ இல்லைன்னா ஒரு நெட்வொர்க்கோ இந்த இதுல சம்பந்தப்படவில்லைன்னு உடனடியாக ஒரு அறிக்கை வருகிறது. அதுக்கிடையில் நீங்க எப்படி ஒரு விசாரணையை முடித்து அதுக்குள்ள அது இல்லைன்னு முடிவு பண்ண முடியும்? அப்ப இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் போலீஸ்ல இருந்து வருது அப்படின்னா நமக்கு இது ஒரு செட்டப்பாக இருக்குமோங்கிற ஒரு சந்தேகத்தையும் இது ஏற்படுத்துகிறது. ஏன்னா இன்னைக்கு இப்போ இந்த ஈரான் வார்னால அவருக்குள்ள பாப்புலாரிட்டி ரொம்ப மோசமாக அடி வாங்கி இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு டுபாக்கூ ஒரு வேலையை ட்ரம்ப் பார்த்துருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். சரி, அப்படியாத்தான் இருக்கும் நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா எதிர்த்து நிற்கக்கூடிய டெமோக்ராட்ஸ் இவங்க என்னன்னா ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு அர்பன் நக்சல் குரூப். அது ஸோ உலகத்தில் இந்த மாதிரி இந்த அர்பன் நக்சல்கள் பல முயற்சிகளை செய்ததுங்கக்கூடியது அவர்களுக்கு வழக்கமான ஒரு விஷயம்தான். அதனால எதிர்பக்கத்தையும் நம்ப முடியாத ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்கு. அப்ப இது எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா இப்ப 2 கூட்டத்துக்கு இடையில மாட்டிட்டு இருக்கு. ஒண்ணு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்படி அதை எடுத்துக்கலாம். அதாவது எப்படின்னா, ஒரு ஃபார் ரைட் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறது இல்லை. ஒரு ஒயிட் சுப்ரீமிஸ்ட். ஒயிட் சுப்ரீமிஸ்ட்ங்கிறதையும் கூட வெள்ளை தொலியை அவர்களுக்குள்ள அதிகாரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு குரூப். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம்
பண்பாடு இது எல்லாத்தையும் சிதைச்சு அவனை நிர்மூலமாக்கி அவனை ஒரு அடிமையாக வைத்துக்கொண்டு அவனுக்குள்ள பண்பை இழக்கச் செய்து அந்த ஒரு பண்பிழந்து ஒரு திக்கு தெரியாத ஒரு கூட்டத்தை முட்டாள்களாக்கி பதவி சுகத்தை அனுபவிக்கிற கூட்டம் இன்னொன்று. அப்ப 2 குரூப் இருக்கு. 2 குரூப்புமே சுரண்டலும் உறிஞ்சலும் உள்ள குரூப். அதனால இதுல நம்மால இவன் தான் செய்திருப்பானா அவன் தான் செய்திருப்பானான்னு ஒரு ஈஸி கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. ஆனால் ஒரு விஷயத்துல மட்டும் நம்மளால கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. என்ன அப்படின்னா, அமெரிக்கா தான் இந்த மோஸ்ட் சேஃப் நேஷன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, அப்படிங்கக்கூடியது கிடையாது என்பது மறுபடி ப்ரூவ் ஆயிருக்கு. அது அவங்க தயாரிக்கக்கூடிய இராணுவ தளவாடகங்களானாலும் அதை இயக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகளானாலும் இவங்க எல்லாரும் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய போலீஸ்காரங்கள்ட்ட பிச்சை வாங்கணும். யூ ஆர் ஹைலி போலீஸ்ட். எல்லா இடத்துலயும் கேமரா வச்சிருக்கீங்க, அதை வச்சிருக்கீங்க, எல்லாவனுக்குள்ள பர்சனல் ரெக்கார்டும் உங்களுக்கு கையில இருக்கு இல்லையா? அவ்வளவு போலீஸ்ட் நேஷன். எங்க ஊர்ல அப்படியே, எங்க ஊர்ல எதிர்கட்சியே நாட்டின் எதிரியால செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு நாடு. இதுல அமெரிக்காக்காரன் இருந்து படிச்ச டெமோக்ரஸிய, ஏன்னா நம்ம நாட்டோட இயல்பா ஒரு டெமோக்ரஸி இருக்கு, அதை ஒரு வேலையும் ஏத்துக்க மாட்டான். அமெரிக்காக்காரன் சொன்னதையுமே ஏத்துப்பான். அதை வச்சு இந்த நாட்டில் அவ்வளவு தேச துரோகிகளையும் வளர விட்டு அவர்களுக்கு பாதுகாப்பும் கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த நாட்டை பாதுகாப்பாக நமக்கு பாதுகாப்பு படையினர் வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம நாட்டின் காவல்துறை எவ்வளவு சுப்பீரியர், நம்ம நாட்டோட இராணுவம் எவ்வளவு சுப்பீரியர், நம்ம நாட்டில் இருக்கிற பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் அந்த உளவுத்துறை அதிகாரிகளும் எந்த அளவு அமெரிக்கன் ஆபீசர்ஸையும் கூட சுப்பீரியர். இந்த ஒரு பெருமித உணர்வு நமக்கு வருவதற்காக இன்னைக்கு இப்படி ஒரு செயலை இயற்கையே நடத்தி இருக்கிறதோ அப்படின்னு நமக்கு நினைக்கத்தான் தோன்றுகிறது. ஸோ அமெரிக்கன் டிஃபென்ஸ் சிஸ்டம் இஸ் அ ஹாலோ சிஸ்டம் அப்படிங்கக்கூடியது இதில் நிரூபணமானதாக நான் பார்க்கிறேன்.